உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் நன்றியறிதலோடும் மகிழ்ச்சியோடும் நன்றி செலுத்தும் பாக்கியத்தை தேவன் கட்டளையிட்டதற்காக நாம் கர்த்தருக்கு துதி செலுத்துவோம். இந்த நாளின் ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தர மன்றாடுவோம். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராயிருக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஒருவராய் எல்லாவற்றையும் ஆளுகிறவரும் அறிந்திருக்கிறவரும் படைப்பின் மூலமாக உமது மகிமையை வெளிப்படுத்துகிறவருமாய் நீர் இருக்கிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். தேவரீர், உம்மை நாங்கள் மெய்யான நன்றி அறிதலோடும் மெய்யான அன்போடும் முதாபியானவரால் அருளப்பட்ட பரிசுத்த சிந்தையோடும் உம்மோடு உறவு கொண்டு உம்மை ஆராதிக்க தேவரீர் உதவி செய்யும். உமக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள பாவக்கரைகள், குற்றங்கள் அல்லது அவிசுவாசத்தின் கிரியைகள் எங்களிலே காணப்படுமானால் ஆவியானவரே எங்களை உணர்த்தி எங்களை விடுதலை ஆக்க நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நாள் காலை வேளையிலும் தேவரீர் உலகின் பல பகுதிகளிலே உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நாங்களும் இணைந்து உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ அழிவுகளையும் மரணங்களையும் பார்க்கிற நாங்கள் உம்முடைய சுத்த கிருபையினாலே ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் உம்முடைய சமூகத்திலே காணப்பட நீர் கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள், விசுவாசிகள், தனிமையில் உள்ள முதிர் வயதுள்ள சகோதர சகோதரிகள் அனைவரையும் உம்முடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். தேவரீர், உம்முடைய ஆச்சரியமான பாதுகாப்பு எங்களோடு இந்த நேரம் பரியந்தமாக இருந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் இந்த கடுமையான கொள்ளை நோயை கடந்து செல்லுகிற எங்கள் நாட்டு மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தேவரீர், உம்முடைய நியாய தீர்ப்பின் உண்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ள உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவில் நீர் ஏற்படுத்தின இரட்சிப்பை, பாவ மன்னிப்பை, பாவ விடுதலையை அவர்கள் புரிந்து உம்மை விசுவாசிக்க தேவரீர் அருள் செய்யும். இந்த ஆராதனையிலும் நாங்கள் உமது ஆவியானவராலே ஒருமுகப்படுத்தப்பட்டு உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற நல்ல இதயத்தை எங்களுக்கு தாரும். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய சமூகம் எங்களை வழி நடத்துமாறு எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Amen.
பிராணத்தியாகமுமாகி வாசலை தீர்ந்தார். கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா. அருள்நாதா மாசலுக பரஞ்சோதி நல்ல தேவா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். விண்ணும் மண்ணும் இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். ஏகராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை ஓச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. இந்த நாளிலும் நாம் இந்த சங்கீத பகுதியை நமது மத்தியில் வந்திருக்கும் மூப்பர் திரு சிமியோன் அவர்கள் நமக்கு வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 62. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ்மக்கள் மாயும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலை வைக்கப்பட்டால் அவர் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையதே என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே தேவரீர் அவன் செய்யத்தக்கதாய் பலனளிக்கிறீர். ஆமீன். புண்ணியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நமது மத்தியில் இருக்கும் சகோதரர் நிர்மல் குமார் அவர்கள் வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை ஆராதனை தேவ செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிகள் 2 பகுதிகள். முதலாம் பகுதி 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்திற்கு ரெட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளைப்பேறு நோக்கியிருக்கிறது, பெறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம்
உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகள் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவின் இடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசிரிய ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாகே திரும்பி போய் அவன் லிபினோவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய திராக்கே உம்மோடே யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அப்பொழுது அவன் திரும்ப எசேக்கியாவின் இடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசிரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசோனையும் ஆரோனையும் ரெத்சேப்பையும் தெலசாரில் இருந்த ஏதோனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமோத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். செனகிரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசிரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நீர்த்துளி ஆக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரிய ராஜாவாகிய செனகெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். 2வது பகுதி 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 37 வரை. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும்போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசிரிய ராஜாவாகிய செனகெரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்துவிட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ராமேலேக்கும்
சரத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்திற்கு தப்பி ஓடிப்போனார்கள். அவன் குமாரனாகிய எஸ்ராத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான் என்பவைகளே. பிரியமானவர்களே, கர்த்தர் இம்மட்டுமாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அவருடைய இரக்கத்திற்காக நாம் அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய சபையிலே 5 அல்லது 6 பேர் ஞான ஸ்நானத்துக்கென்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களை உணர்த்தவும் அவர்களுக்குள்ளே மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் ஆவியானவர் அருளவும் ஜெபிப்போம். அதே வண்ணமாக பலவீனமாக இருக்கக்கூடிய மூத்த விசுவாசிகளையும் நம்முடைய தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபத்திலும் நினைவு கூறுவோம். அதே வண்ணமாக வட மாநிலங்களிலே மிஷனரி பணித்தளத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற அருமையான தேவ ஊழியர்களையும் நம்முடைய ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்த ஜெபிப்போம். இந்த நாளிலே நமது மத்தியிலே வந்திருக்கிற சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த மனமகிழ்ச்சியான காலை பொழுதுக்காய் நன்றியோடு துதிக்கிற ராஜா சோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் தகப்பனே, தன் பிள்ளையை சுமந்து வருவது போல ராஜா நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து கடந்த 6 நாட்கள் ஆண்டவரே நீர் எவ்வளவா எங்களுக்கு போதுமானவராயிருந்து எல்லா இக்கட்டு நேரத்திலும் துன்ப நேரங்களிலும் பாடுகள் நேரத்திலும் உபோத்திரத்தின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி இம்மட்டுமாய் காத்து இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உம்மை பணிந்து கொள்ளும்படியாய், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் அடிமைகளாக்கு நீர் கொடுத்த இந்த மாபெரும் கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராயிருந்து பல தடைகள் ஏற்பட்டாலும் ஆண்டவரே எங்களுக்கு இவ்விதமான காணொளி காட்சியின் மூலமாய் உம்மை தொழுது கொள்ள, உம்மை பணிந்து கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தாவே எங்களுடைய விசுவாசம் பலப்படும்படியாய் கர்த்தாவே நீர் உதவி செய்து வருகிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காணொளி காட்சி பணிக்குழுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே வீடுகளிலே இந்த வேத சத்தியம் ஆண்டவரே அநேக மக்கள் கேட்கும்போது அவருடைய இருதயங்களிலே கர்த்தாவே இந்த வேத வசனம் கிரியை செய்யும்படியாய் கர்த்தாவே உதவி செய்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா சோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் தகப்பனே நீர் போதுமானவராயிருந்து எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் வாய்ப்பின் நிமித்தம் அநேக மக்களை கர்த்தாவே இப்படிப்பட்ட காணொளி காட்சியின் மூலமாய் சந்திக்கும்படியாகும், அவர்களுக்கும் உடைய சுவிசேஷங்கள் சென்றும்படியாகும் கர்த்தர் கொடுத்த இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா சோத்திரிக்கிறோம். தேவரீர் இம்மட்டுமாய் என் தேசத்தில் பலவிதமான ஆண்டவரே பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் கர்த்தாவே உம்மை ஆராதிப்பதிலும் உம்மை தொழுது கொள்ளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் திறப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே கொள்ளை நோயின் மத்தியிலும் எத்தனையோ எங்களுடைய விசுவாச குடும்பங்கள் எண்ணற்ற மக்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் போதுமானவராயிருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து இந்த நோயிலிருந்து ஆண்டவரே அநேகருக்கு நீர் விடுதலை தந்தீர். அநேகர் சுகம் பெற்றார்கள். அநேகர் இந்த நாளிலே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்காக பாரத்தோடு செபிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே எங்களை விட்டு பிரிந்து போனாலும் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். இம்மட்டுமாய் கர்த்தாவே இந்த கொடிய நோயினாலே ஒருவரும் மறிக்கக்கூடாது ராஜா. அதற்காக ஆண்டவரே எங்களுடைய மருத்துவ குழுக்கள் எடுக்கிற பிரயாசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அவர்கள் போராடி ஒவ்வொரு உயிர்களையும் பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரே எடுக்கிற ஒவ்வொரு சிகிச்சை நிமித்தம் ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஒவ்வொரு பணியும் ஆண்டவரே அவர்களுக்கு போதுமானதாக இருந்து ஆண்டவருடைய நோயிலிருந்து அவர்களை விடுதலை தந்து நீர் பாதுகாத்து பராமரித்து வருகிறீர். அதற்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவ குழுக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். மருத்துவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். செவிலியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். லேப் டெக்னீஷியன்களுக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். சுகாதார பணியாளருக்காக நன்றி செலுத்துகிறோம். அரசு ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அரசு அதிகாரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மத்திய மாநில அரசாங்கம் ஆண்டவரே ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு முயற்சிகளை எடுத்து கர்த்தாவே இந்த நோய் தொற்று பரவாதபடி பல விதங்களிலே பல ஆலோசனை செய்து ஆண்டவரே இந்த நோயை கட்டுப்படுத்தும்படியாய் முயற்சி செய்து வருகிறார்கள் ராஜா. ஆனாலும் தேவரீர் உம்முடைய கரத்தை நீட்டி என் தேசத்தின் மீது காணப்படுவதால் இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாய் விடுதலையாக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு பரத்தில் இந்த உதவி செய்யும்படியா செபிக்கிறோம் ராஜா. இம்மட்டுமாய் தேவரீர் உம்முடைய ஒத்தாசை உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவை கொண்டு ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மீது ஆண்டவரே நீர் கண்ணோக்கமாக இருந்து ஆண்டவரே உலக நாடுகளை காட்டிலும் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே மிக குறைவான முறையிலே கர்த்தாவே இந்த பாதுகாப்புக்குள்ளாக ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு உபத்திலே நாங்கள்
குறைந்து காணப்படுகிறோம் ராஜா. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மட்டுமாய் உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் தேசத்தின் மீது இருப்பதினாலே ஆண்டவரே இவற்றெல்லாம் கர்த்தர் நேர்த்தியும் கிருபையுமாய் செய்து வருகிறீர். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கொள்ளை நோயின் மூலம் ஆண்டவரே எண்ணற்ற மக்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாகவும் உம்மை ருசி பார்க்கும்படியாகவும் ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும் ஆண்டவருடைய மன கண்களை திறந்தருள தகப்பனே நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறார் ராஜா. படைத்த பராபரனாகிய உம்மை மறந்து படைப்புகளை வணங்கி கொண்டிருக்கிற என் கூட்டத்தின் மத்தியிலும் தேவரீர் நீர் போதுமானவராயிருந்து ஆண்டவரே நீரே எங்களுக்காக பாடுபட்டீர். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையை சுமந்தீர். எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிலுவையின் மூலம் சிந்தினாலே ஆண்டவரே நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றமே ராஜா. நாங்கள் பெற்ற இன்பத்தை ஆண்டவரே எங்கள் சக மக்கள் பெரும்படியாய் கர்த்தாவே நீர் உதவி செய்வதுக்காக இந்த வேளையில பாரத்தோடு செபிக்கிறார் ராஜா. இம்மட்டுமாய் தேவரீர் என் தேசத்தின் மேல் காணப்படுகிற எல்லா உபத்திரத்தின் மத்தியிலும் உம்முடைய கரம் இருந்து பலப்படுத்தி வந்ததுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயினாலே எண்ணற்ற மக்கள் வேலை இழந்து காணப்படுகிற மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் உங்கள் பரமபிதா பார்த்துக் கொள்வார் என்று உம்முடைய வேத சத்தியம் சொல்லும் வண்ணமாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை சார்ந்து இருப்பதினாலே ஆண்டவரே நாங்கள் ஒன்றுக்கும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவரீர் கடந்த 4 மாதங்கள் கர்த்தாவே நீர் எவ்வளவா எங்களை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வந்தீரே ராஜா. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, சோத்திரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களுக்கு கொடுத்த சபை மூத்த விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பிட்டு செபிக்கிறோம். இந்த படுக்கை நாட்களிலே கர்த்தாவே அவர்கள் எடுத்து வருகிற ஒவ்வொரு சிகிச்சைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, சோத்திரிக்கிறோம். விசேஷமாய் எங்களுடைய மூத்த விசுவாசி அம்மையார் திருமதி மேரி வில்லியம்ஸ் அம்மையார் அவர்களுக்காக செபிக்கிறோம். ஆர்த்தர் ஜோசப்பை அவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எண்ணற்ற ஆண்டவரே மூத்த விசுவாசிகள் மருத்துவமனையிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று வருகிற ஒருவருக்காக பாரத்தோடு செபிக்கிறோம் ஆண்டவர் தாமே. அவர்களுக்கு நீர் பூரண சுகம் தந்து பலன் தந்து பாதுகாத்து இந்த படுக்கை நாட்களை நீர் மாற்றி போட போகிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபையிலே கர்த்தாவே ஞானஸ்தானத்துக்காய் ஆயத்தப்படுகிற வாலிப பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பிடி செபிக்கிறோம். தேவரீர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய வேத சத்தியம் ஆண்டவருடைய பழைய வாழ்க்கைகள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய மனிதர்களாய் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தும் போது சாத்தான் அவர்களை எந்த விதத்திலும் வஞ்சிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்தரல உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். எனக்காக அவர் சிலுவையில் பாடுபட்டார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்கிற ஆழமான வேத சத்தியங்கள் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் தாமே உதவி செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அவருடைய விசுவாசம் மற்றவர்களை உம்மை அறிந்து கொள்ளும்படியாய் உம்மை பிரதிபலிக்கும்படியான ஒரு விசுவாசத்துக்குள்ளாக வழிநடத்த போவதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, சோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் தேவரே நீரே எங்களுக்கு கொடுத்த கிளை சபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தென் மாவட்ட சபைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சபையிலும் கர்த்தாவே பலவிதமான ஆண்டவரே கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக பாரத்தோடு செபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் ஆகாயத்து பறவையும் காட்டு புஷ்பங்களையும் போஷிக்கிற பரம தகப்பனாகிய நீர் எங்களுடைய சக விசுவாசிகளை இம்மட்டுமாய் போஷித்து வழிநடத்தி வருகிறீர். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா, சோத்திரிக்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராயிருந்து அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து மட்டுமாய் ஊழியத்தின் பாதையிலே அநேக மக்களை சந்திக்க முடியாகும். அவர்களுக்கு கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் அவர்களை ஆட்டி தேட்டு பலப்படுத்தும்படியாய் கர்த்தாவே நீர் உதவி செய்து வருகிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த கால வேளையிலும் இந்த வார்த்தையை சுமந்து வந்துள்ள உமது அடியாருக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். அவர் செய்கிற எண்ணற்ற ஊழியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு கொடுக்கிற இந்த ஆவிக்குரிய மன்னாவிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய மன்னாவை போஷித்து ஆண்டவரே நாங்கள் கனித்தரும் வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு பரத்தில் இந்த உதவி செய்வதற்காய் இம்மட்டுமாய் கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா, சோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் கர்த்தாவே இந்த ஆராதனை முற்றும் முடிய நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தி தாரு ராஜா. எங்கள் மீட்பரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடி நீ, விசுவாச கேடகத்தை பிடி நீ. வஞ்சனையாகவே தேய்தே துன்றனை மன்னிக்கனை தோடும் வேகின்ற வேளையில் நெஞ்சில் படாமல் தடுக்காது நல்ல நிச்சயமான பரிசை அறிந்து நீ. கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சி
விசுவாச கேடகத்தை பிடி நீ. பாவத்தை வெறுக்க ஆபத்தை சகிக்க பக்தியில் தெளிக்கவும் நித்திய ஜீவனை பீடிக்க லோகத்தை ஜெயிக்க தீரமை அழிக்கவும். சாவே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நீ கூவி கழிக்கவும். தேவன் முகந்துனை தான் அங்கீகரிக்க செய்யுமே அது தேவிய நல்லாயுதம். கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடி நீ. விசுவாச கேடகத்தை பிடி நீ. பண்டையரந்த பரிசையினாலல்லோ கண்டடைந்தார் பேரு. நல்ல துண்டல் நாவில் முதலான வைதிகரை தொகுத்து வெவ்வேறு. விண்டுரைக்கில் பெருகும் தீயணைத்ததும் வீரிய சிங்கத்தின் வாயை அடைத்ததும் கண்டீரமாய் வெற்றி கொண்டது மாம்பல காரியங்களையும் பாரிது மாஜெயம். கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடி நீ. விசுவாச கேடகத்தை பிடி நீ. ஊற்றமோடல் இப்பரிசை பிடித்திட உன் செயல் மாபேதம். ஆதின் தோற்றமும் முடிவும் இயேசுபரம் செயல் துணை அவர் பாதம். ஏற்றரவணைக்கவே பணிவாக இறந்து மன்றாடி அவர் மூலமாகவே ஆற்றல் செய்தேற்றரவாணி பரிசுத்த ஆவி உதவியை மேவி அடைந்து நீ. கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடி நீ. விசுவாச கேடகத்தை பிடி நீ. அன்பான திருச்சபையாரே, இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை நமக்கு கொண்டு வருகிறவர் நமது மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் விக்ரம் பிரான்சிஸ் ஐயா அவர்களை திருச்சபையின் சார்பிலே அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு கனமும் ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாவதாக. மறுபடியும் இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஓய்வு நாளிலே நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கவும் அவரை ஆராதிக்கவும் அவருடைய வசனங்களை வாசிக்கவும் அவருடைய செய்தியை கேட்கவும் தேவன் நமக்கு பாராட்டி கொண்டு வருகிற கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் பலருக்கு கிட்டாத வேளையிலும் தேவன் இரக்கம் பாராட்டி நாம் இந்த இன்டர்நெட் வாயிலாகிலும் நாம் ஆராதனையிலே கலந்து கொள்ள தேவன் பாராட்டுகிற கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். சீக்கிரமாக இந்த நிலை மாறும் என்று உங்களோடு சேர்ந்து நானும் நம்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் சிறையிருப்பை திருப்ப வல்லமை உள்ள தேவன். செய்திக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாவாகிய எசேக்கியாவினுடைய நாட்களிலே நடந்த சம்பவத்தை இந்த நாளினுடைய வேத பகுதியாக நாங்கள் வாசிக்க கேட்டோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர்
நீர் சரித்திரத்தின் சம்பவங்கள் வாயிலாக நீர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் இன்னது என்பதை எங்கள் தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமாக இந்த இடத்திலே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி, ஆண்டவரே, தயவு செய்து அடியானை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் நீர் பக்குவப்படுத்தும்படி அடியான் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒரு கல் அல்ல, மரம் அல்ல. நீர் பேசுகிற தேவன். கர்த்தராகிய தேவரீர் பேசும், அடியார்களாகிய நாங்கள் அதை கேட்கட்டும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுடைய செய்தியை நான் ஒரு வேண்டுகோளோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். காரணம் என்னவென்று கேட்டால், நான் வழக்கமாக செய்தியை பிரசங்கிக்கிற முறையிலிருந்து சற்று மாறுபட்டு ஒரு நீண்ட முன்னுரையோடு கூட இந்த வேத பகுதியை நான் பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே முழு கவனத்தோடு நீங்கள் இந்த பிரசங்கத்தை கவனிக்க வேண்டும். நிச்சயமாக இந்த பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நாம் வாசித்த இந்த வேத பகுதியாக இருந்தாலும் சரி, வேதாகமத்தினுடைய எந்த வேத பகுதியாக இருந்தாலும் சரி, அதிலே பிரதானமான நாயகராய் இருக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரே. நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே, இந்த வேத பகுதி நடந்த இடம் எருசலேமிலே நடக்கிறது. அந்த சம்பவங்களிலே பங்கெடுத்து கொண்ட இந்த பூமியிலே இருந்த நபர்களிலே முக்கியமானவர்கள் 3 பேர். ஒன்று, அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் என்கிற ராஜாவினுடைய பிரதிநிதியாகிய ரப்சாக்கே. 2வது, அன்றைக்கு யூதாவிலே ராஜாவாக இருந்த எசேக்கியா. 3வது, அன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை அந்த எருசலேமிலே நிறைவேற்றி கொண்டிருந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயா. ஒரு வரலாற்று பின்னணியோடு கூடின வேத பகுதியாக இருக்கிறதுனாலே இந்த வரலாற்று பின்னணியை அறிந்து கொண்டால் மாத்திரமே இந்த செய்தியை நாம் பூர்ணமாக விளங்கிக் கொள்ள முடியும். ஐக்கியமாக இருந்த இஸ்ரவேல் ராஜ்யம் தாவீது ராஜாவுடைய நாட்கள் முடிந்து சாலமோனுடைய நாட்களுக்கு பின்பதாக 2 ராஜ்யங்களாக பிளவுபட்டு போகிறது. 10 கோத்திரங்களோடு இஸ்ரவேல் என்னும் ராஜ்யமாகவும் சமாரியாவை தலைநகராக கொண்டு அது இயங்கின வேளையிலே 2 கோத்திரங்கள் யூதா என்னும் ராஜ்யமாக எருசலேமை கொண்டும் இயங்கிக் கொண்டு வருகிறது. இந்த யூதா ராஜ்யத்தினுடைய 13வது ராஜாவாக ஆகாஸ் என்னும் ராஜாவினுடைய மகனாகிய எசேக்கியா அவனுடைய 25வது வயதிலே, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக 714வது ஆண்டிலே அவன் ராஜாவாகிறான். இவன் ஒரு நல்ல ராஜாவாக இருந்தான் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிற்கு வருகிற பொழுது மத்தேயு நற்செய்தி நூலின் 1வது அதிகாரத்திலே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று ஆரம்பித்து அந்த வம்ச வரலாறு சொல்லிக் கொண்டு வருகிற அந்த அட்டவணையிலே இந்த எசேக்கியா ராஜாவுடைய பேரும் இடம்பெறுகிறதை நீங்கள் 9ஆம் 10ஆம் வசனங்களிலே நான் கவனிக்க முடியும். ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான், எசேக்கியா மனாசாவை பெற்றான் என்று நாம் வாசிக்கிறோம். இவனுடைய நாட்களிலே தீர்க்கதரிசியாகிய ஏசாயா கர்த்தருடைய ஊழியத்தை எருசலேமிலே நிறைவேற்றி கொண்டு இருந்தார். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்திலே ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் கொண்டு கண்ட தரிசனம் என்று நாம் படிக்கிறோம். இந்த சம்பவங்கள் இந்த யூதா பகுதியிலே, யூதா என்கிற தேசத்திலே நடந்து கொண்டு இருக்கிற அந்த வேளையிலே உலகத்தின் இன்னொரு பக்கத்திலே ஒரு வல்லமை உள்ள சாம்ராஜ்யம் உருவாகி கொண்டிருந்தது. அந்த உருவாகி இருந்த அந்த சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள்
எந்த போரிலும் தோற்காத ஒரு வெற்றி உள்ள அசீரிய சாம்ராஜ்யம் அங்கே உருவாகி இருக்கிறது. அதன் ராஜாவாக சார்கோன் மன்னன் இறந்து போக, அந்த சார்கோன் மன்னுடைய மகனாகிய சனகரிப் கிறிஸ்துவுக்கு முன்பு 703வது ஆண்டிலே அவன் ராஜாவாகிறான். இந்த அசீரிய ராஜ்யத்தினுடைய எல்லைகளை அவன் விஸ்தரிக்க விரும்பி அவன் யுத்தங்களை செய்ய ஆரம்பித்தான். பல நாடுகளை அவன் கைப்பற்றி கொண்டு வந்தான். சில நாடுகள் தங்களை அழிவில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த சனகரிப் ராஜாவுக்கு கப்பம் கட்ட முன்வந்தார்கள். ஆனால் எசேக்கியா ராஜா அவன் கப்பத்தை கட்ட முன்வரவில்லை என்பதை நாங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியிலே அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் எசேக்கியா ராஜாவினுடைய இந்த 14வது ஆண்டிலே, அதாவது கிமு 701வது ஆண்டிலே சனகரிப் ராஜா யூதா தேசத்தை பிடிக்க ஆரம்பித்தார். யூதாவினுடைய அரணான பட்டணங்களிலே எருசலேமுக்கு அடுத்ததாக லாகீஸ் என்கிற பட்டணம் தான் அது ஒரு அரணான பட்டணமாக இருந்தது. இந்த லாகீஸை இந்த சனகரிப்பினுடைய படைகள் கைப்பற்றியதனாலே அவனுடைய படைபலம் மற்றும் பராக்கிரமத்தை இந்த எசேக்கியா ராஜா அறிந்து கொண்டான். அவன் அறிந்து கொண்டு அடுத்ததாக தலைநகராய் இருக்கக்கூடிய எருசலேமை அவன் நிச்சயமாக அழிக்க வருவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை இந்த எசேக்கியா ராஜா செய்தான். இந்த எசேக்கியா ராஜா அந்த சனகரிப் ராஜாவினிடத்துக்கு ஆள் அனுப்பி தான் கப்பம் கட்டுவதற்கு தயாராக இருக்கிறதை அவன் தெரிவிக்கிறான். அந்த சனகரிப் ராஜாவும் அதை ஏற்றுக்கொண்டு 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் அவன் கப்பமாக கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டான். இதை நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துடைய 14வது வசனத்திலே படிக்க முடியும். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகேசில் உள்ள அசீரியாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படி அசீரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான் என்று பார்க்க. இப்பொழுது இந்த கப்பத்தை அவன் கட்ட வேண்டும். இந்த கப்பத் தொகையை அவன் கட்டுவதற்கு தேவையான வெள்ளியும் பொன்னும் இந்த எசேக்கியா ராஜாவினுடைய அரண்மனையினுடைய கஜானாவிலே இருக்கவில்லை. அது குறைவுபட்ட பொழுது அரண்மனைகளிலே இருந்த அந்த பொன்னோடும் வெள்ளியோடும் கூட அசீரிய ராஜாவுக்கு கப்பத்தை கட்ட வேண்டிய நிர்பந்தத்தினாலே அவன் என்ன செய்தான் என்பதை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17 16 வரை உள்ள வசனங்களை 15 and 16 வசனங்களிலே நாம் படிக்க முடியும். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷத்திலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசீரிய ராஜாவுக்கு கொடுத்தான் என்று பாடிக்க. அந்த பொன்னையும் வெள்ளியையும் கொடுக்க அவனுக்கு குறைவு ஏற்பட்ட பொழுது ஆலயத்திலே இருந்த பொக்கிஷத்திலும் அவன் கை வைத்து ஆலயத்தின் நிலைகளிலே இருந்த பொன் தகடுகளையும் கலட்டி அவன் கொடுக்க வேண்டிய நிலைக்கு வந்தது. இப்படி அவன் கொடுத்ததற்கு பின்பாக 3 வருடங்கள் பிரச்சனை இல்லாமல் கழிந்து கொண்டிருந்தது. இந்த 3ஆம் வருடத்தினுடைய முடிவிலே திரும்பவும் அசீரிய ராஜாவாகிய சனகரிப் முன்னை காட்டிலும் ஒரு பெரிய சேனையோடு படையெடுத்து மற்ற பட்டணங்களை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து திரும்பவும் யூதாவினுடைய 2வது பெரிய பட்டணமான லாகீஸை கைப்பற்றினான். அவன் கைப்பற்றி விட்டு அந்த ராஜாவாகிய சனகரிப் அங்கே இருந்து கொண்டு தன்னுடைய தளபதிகளில் 3 பேரை அவன் அழைக்கிறான். அந்த தளபதிகள் யார் என்று கேட்டால் தர்தான், ரப்சாரிஸ், ரப்சாகி. இந்த 3 பேரை அவன் அழைத்து அவர்களை அந்த எசேக்கியா ராஜாவிடத்திலே அனுப்புகிறான். எசேக்கியா ராஜாவிடத்திலே போய் அவன் சொல்ல வேண்டிய காரியங்களை இவர்களுக்கு சொல்லி அவர்களை அனுப்புகிறான். இப்ப எசேக்கியா ராஜாவினுடைய சார்பிலே இந்த குழுவினை சந்திப்பதற்கு 3 பேர் போகிறார். அந்த 3 பேர்களிலே நாம் படிக்கிற பொழுது நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே 19 35 வரை உள்ள வசனங்களிலே அவன் என்ன பேசினான் என்பதை நாம் படிக்க முடியும். இந்த எசேக்கியா ராஜா அனுப்பின 3
ரெப்ரசன்டேட்டிவ், அவர்களுடைய பிரதானிகள் 3 பேரிடத்திலே இந்த சனகெரிப் அனுப்பின 3 பேர் வந்து பேசுகிறார். அதிலே பிரதானமாய் பேசினவன் யார் என்று கேட்டால் இந்த ரப்சாகே. அந்த ரப்சாகே, இந்த 3 பேரும் ரப்சாகே சொன்னதை கேட்டு இந்த எசேக்கியாவிடத்திலே வந்து இன்னென்ன காரியங்களை அவன் சொன்னான் என்று அவனிடத்திலே தெரிவிக்கிறார். இதை கேட்ட பொழுது இந்த எசேக்கியா ராஜா 2 காரியங்களை அவன் செய்தான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களிலே எசேக்கியா ராஜா இதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி இடத்துக்கு ரெட்டு உடுத்திக் கொண்டவனாய் அனுப்பினான் என்று வாசிக்கிறோம். அவன் 2 காரியங்களை செய்தான். ஒன்று, தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்திக் கொண்டு ஆலயத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்கிறான். 2வதாக அவனுடைய சார்பிலே அந்த 3 பேரை ஏசாயா தீர்க்கதரிசனத்திலே ரெட்டுடுத்தியவனாக அனுப்பி காரியங்களை தீர்க்கதரிசியானவிடத்திலே சொல்லும்படி சொல்லுகிறார். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இந்த வார்த்தைகளை கேட்டதற்கு பின்பதாக இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பதிலை சொல்லி அனுப்புகிறார். இதை நாம் 19வது அதிகாரத்துடைய 6ஆம் 7ஆம் வசனங்களிலே படிக்கிறோம். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர்கள் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதே. இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்தினால் பட்டயத்தினாலே விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள் என்றான் என்று நாம் படிக்கிறோம். ரப்சாகே அவனோடு வந்த தளபதிகளுடைய தலைமையினால இந்த அசீரிய படைகள் எருசலேமை முற்றுகை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த முற்றுகை போட்டுக் கொண்டிருந்த சில நாட்களிலே இன்னும் தாக்குதலை நடத்தாமல் வெறும் முற்றுகையை மட்டும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த 3 தளபதிகள். இப்பொழுது இந்த ரப்சாகேக்கு ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி என்னவென்று கேட்டால், அந்த லாகீஸிலே தான் விட்டு வந்த அந்த சனகெரிப் ராஜா அவன் லாகீஸை விட்டு சற்று தள்ளி இருக்கக்கூடிய சிறிய பட்டணமாகிய லிப்னா என்கிற பட்டணத்தின் மேல் இப்பொழுது யுத்தம் பண்ணுகிறான் என்பதுதான் அந்த செய்தி. அப்பொழுது இந்த ரப்சாகே உடனடியாக லிப்னாவுக்கு வந்து இந்த சனகெரிப்பை அவன் சந்திக்கிறான். மற்ற 2 தளபதிகளும் இந்த அசீரிய படைகளோடு இந்த எருசலேமை சுற்றி அவர்கள் முற்றுகை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பாளையங்கள் அமைத்து தங்கி இருக்கிறார். அப்பொழுது சனகெரிப் ராஜாவை இவன் வந்து சந்தித்த பொழுது இந்த சனகெரிப் ராஜா இந்த ரப்சாகே இடத்திலே ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். அவன் சொன்னது என்ன? எதியோப்பிய ராஜாவாகிய தீரக்கா என்கிற அந்த ராஜா நம்மோடு யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டிருக்கிறான் என்று எனக்கு ஒரு உளவு தகவல் வந்திருக்கிறது. ஆகவே நாம் உடனடியாக அசீரியாவுக்கு திரும்பி போக வேண்டும், அசீரியாவை காப்பாற்றுவதற்கு நாம் போக வேண்டும் என்று அவன் சொன்னான். இந்த இடத்திலே தான் கர்த்தராகிய தேவன் எலியாவை கொண்டு என்ன சொன்னார் என்பதை நாம் படிக்கிறோம். அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது. அவனோடு உள்ள அந்த படைகள் திரும்பி போக எருசலேமுடைய முற்றுகை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மீதியா உள்ள படைகள் எருசலேமுடைய முற்றுகையை தொடர்ந்து கொண்டு இருக்கிற வேளையிலே இந்த செய்தி ஒருவேளை இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு ஆறுதலை நிச்சயமாக தந்திருக்கலாம். காரணம் என்ன? அந்த படைக்கு தலைமை தாங்கி வந்த அந்த சனகெரிப் எருசலேமை முற்றுகையிட வரவில்லை. 1ஆம் கட்ட தலைவர் போய்விட்டார். 2ஆம் கட்டத்திலே இருக்கிற தலைவனாகிய ரப்சாகேயும் இப்பொழுது அங்கே இல்லை, அவரும் போய்விட்டார். இப்பொழுது யுத்தத்தை செய்வதானால் இந்த 3ஆம் கட்ட தலைமையில் உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலையிலே ஒருவேளை அவனுக்கு அது ஒரு ஆறுதலை அவனுக்கு தந்திருக்கலாம். ஆனா இந்த ரப்சாகே என்ன செய்தான் என்று கேட்டால், அவன் போவதற்கு முன்பதாக, சனகெரிப் ராஜாவோடு திரும்பி போவதற்கு முன்பதாக ஒரு கடிதத்தை இந்த எசேக்கியா ராஜாவுக்கு எழுதுகிறான். இந்த கடிதத்தை அவனுக்கு எழுதி அந்த கடிதத்தை தான் நேரடியாக வர முடியாததினாலே ஸ்தானாதிபதிகள் வசமாக கொடுத்து இந்த கடிதத்தை இந்த எசேக்கியா ராஜாவுக்கு அனுப்பு.
இந்த எசேக்கியா ராஜா அந்த கடிதத்தை வாசிக்கிறார். அந்த கடிதத்திலே உள்ள எழுதப்பட்ட காரியங்கள், அவனை தூற்றி எழுதப்பட்ட காரியங்களும் நிச்சயமாக எருசலேமை நாங்கள் முறியடிப்போம் என்று அவன் சொன்ன வாக்கியங்களுமாக இருந்தது. ஆனால் இந்த முறை இந்த கடிதத்தை வாசித்ததற்கு பின்பதாக எசேக்கியா ராஜா முன்னை போல தன்னுடைய வஸ்திரங்களை அவன் கிழித்துக் கொள்ளவில்லை. நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியை பார்த்தீர்களானால், அவன் இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்குள்ளே போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து வைத்து அவன் ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கும். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டது மாத்திரமல்ல, நான் இந்த ஜெபத்தை கேட்டேன், அதற்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் தம்முடைய ஊழியக்காரனாகிய ஏசாயா மூலமாக அவனுக்கு தெரிவித்தார். அதை நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19 20 34 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாவற்றையும் வாசிக்க போகிறதில்லை. அதனுடைய ஆரம்ப வசனத்தையும் முடிவு வசனத்தையும் கவனிப்பீர்களானால் 19ஆம் அதிகாரத்துடைய 20ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரிய ராஜாவாகிய சனகரிப் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நீங்கள் 19ஆம் அதிகாரத்துடைய 34ஆம் வசனத்தை பாருங்கள். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை எப்படி நிறைவேற்றினார் என்று கேட்டால், எப்படி தேவன் ஆதரவாய் இருந்தார் என்று கேட்டால், அதுதான் 35 37 வரை உள்ள வசனங்களிலே அந்த ஒரு தூதன் புறப்பட்டு வந்து, கர்த்தருடைய தூதன் அன்றைய ராத்திரியிலே புறப்பட்டு வந்து அசீரியருடைய பாளையத்திலே 185,000 பேரை அவன் சங்கரித்தான். அடுத்த நாள் காலையிலே இந்த யுத்தத்துக்கு வந்த வீரர்கள் எல்லாம் செத்த பிரேதங்களாக கிடக்கிறார்கள். இந்த காரியங்களை இந்த சனகரிப் கேள்விப்படுகிறான். அவன் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போகிறான். அவனுடைய பிள்ளைகளே எழும்பி அவனை கொலை பண்ணி போடுகிறார்கள். அதற்கு பின்பதாக எசரத்தோன் என்பவன் பட்டத்திற்கு வந்து ஆளுகிறான் என்று நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே இதுதான் அதற்கு பின்னணியிலே உள்ள அந்த வரலாறு. இந்த வார்த்தைகளை படித்த பின்பதாக நாம் 3 நல்ல முடிவுகளை பார்க்கிறோம். என்ன அந்த நல்ல முடிவு? எசேக்கியாவும் எருசலேமும் அதன் குடிகளும் காக்கப்பட்டார். 2வது, அசீரிய ராஜா நம்பியிருந்த அவனுடைய சேனைகள் அழிக்கப்பட்டு போனார். 3வதாக, கர்த்தருக்கு மேலாக தன்னை உயர்த்திய அந்த அசீரிய ராஜா அழிக்கப்பட்டு போனான். இப்பொழுது இந்த சம்பவத்தை வாசித்ததற்கு பின்பதாக நாம் ஒரு நல்ல சினிமாவோ அல்லது நல்ல கதையோ படித்த ஒரு உணர்வு பலருக்கு ஏற்படும். ஒரு கதையை அல்லது ஒரு சினிமாவை நாம் பார்க்க, ஒரு கொடுமையான வில்லன் இருக்கிறான், கதாநாயகன் ரொம்ப நல்லவன். ஆனா இந்த கதாநாயகனுக்கு இந்த கொடுமைக்கார வில்லன் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் வருகிற பொழுது இந்த வில்லன் இல்லாமல் போகிறான், கதை சந்தோஷமாக முடிகிறது. அந்த அளவிலே தான் இன்றைக்கு பலர் இந்த சம்பவத்தை பார்க்கிறார். ஆனால் நாம வாசிக்கிற இந்த சம்பவம் ஒரு கதை ஆசிரியருடைய கற்பனை அல்ல. இது வரலாற்றின் ஊடே தேவனாகிய கர்த்தர் தாம் எப்படிப்பட்ட தேவன் என்று வெளிப்படுத்தின ஒரு உண்மை சம்பவம். அதனாலதான் இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன என்று கேட்டால், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். It is our faith that has won the victory against the world. அப்ப இந்த பகுதிகளிலே விசுவாசம் எங்கிருந்து வந்தது என்று கேட்பீர்களானால் அதைத்தான் நாம் பார்க்க போறோம். இதுல 4 காரியங்களை நாம் பார்க்க போறோம். முதலாவது என்ன என்று கேட்டால், ரப்சாகையினாலே இகழப்பட்ட விசுவாசம். 2வது, எசேக்கியாவினாலே வெளிப்படுத்தப்பட்ட விசுவாசம். 3வதாக, ஏசாயாவாலே வலுவூட்டப்பட்ட விசுவாசம். 4வதாக, கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட விசுவாசம். என்னுடைய செய்தி முழுவதும் இந்த 19ஆம் 20ஆம் அதிகாரத்திலே இருக்கிறதுனாலே
தயவு செய்து அந்த வேத பகுதிகளை மாத்திரம் திறந்து வைத்துக் கொண்டு நீங்கள் கவனிப்பீர்களானால் நலமாயிருக்கும். முதலாவது என்ன என்று கேட்டால், ரப்சாகையினாலே இகழப்பட்ட விசுவாசம். The faith ridiculed by ரப்சாகேஷ். நேரடியாக பேசின பொழுதும் சரி, அவன் கடிதத்திலே எழுதி அனுப்பின பொழுதும் சரி, இந்த ரப்சாகே எசேக்கியா கர்த்தர் மேல் வைத்திருந்த அவனுடைய விசுவாசத்தை இகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். 18வது அதிகாரத்துடைய 30ஆம் வசனத்திலே கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்றும் இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி, எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாது இருங்கள் என்று அவன் இகழ்ந்தான் என்று பார்க்க. இந்த எசேக்கியா அந்த யூத மக்களுடைய ராஜா. அவன் தேவனாகிய கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன் என்பதை தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறான். கர்த்தர் நம்மை காப்பார் என்கிற அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்ததுனாலே அவன் தன்னுடைய தேசத்தின் குடிகளுக்கும் அந்த விசுவாசத்தை ஊட்டின வேளையில அதை கிண்டல் பண்ணுகிற, அதை கேலி பண்ணுகிற, அதை இகழுகிற காரியத்தை ரப்சாகே செய்தான். நீங்கள் 19ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்துடைய 2ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, எருசலேம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. கர்த்தரை நம்பி மோசம் போயிடாதப்பா என்று அவன் விசுவாசத்தை கேலி செய்து இகழுகிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியா இந்த எருசலேம் நகரத்தை கர்த்தர் அசீரிய ராஜாவுடைய கையிலே ஒப்புக் கொடுக்க மாட்டார் என்று அவன் விசுவாசித்திருந்தான். அந்த விசுவாசத்தை ரப்சாக்கே கேள்விக்குள்ளாக்குகிறான். அவன் உண்மையிலே என்ன சொல்லுகிறான் என்று நீங்கள் கவனித்தால், நாங்கள் அசீரிய தேசத்திலே இருந்து ஒரு பெரும் படையோடு நாங்கள் கிளம்பி வந்தோம். நாங்கள் கிளம்பி வந்தது இந்த யூதேயா என்கிற ஒரு சிறிய பகுதியை பிடிப்பதற்காக அல்ல. நாங்கள் வருகிற பொழுது நம்மளுக்கு எதிர்த்திருந்த ஒவ்வொரு தேசங்களாக நாங்கள் கைப்பற்றி கொண்டு வந்துதான் இப்பொழுது இந்த எருசலேம் நகரை கைப்பற்ற வந்திருக்கிறோம். நாங்கள் கைப்பற்றிய ஒவ்வொரு நகரங்கள் ஆனாலும், ஒவ்வொரு பட்டணங்கள் ஆனாலும், அந்த ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் ஒவ்வொரு நகரத்துக்கும் அதை காக்கிறதுக்கென்று ஒரு தெய்வங்களை அவர்கள் வைத்திருந்தார். அதிலே குடியிருந்த மக்கள் வைத்திருந்தார். ஆனா அந்த தெய்வங்கள் எந்த அசீரிய ராஜாவாகிய எங்களுடைய படைபலத்துக்கு முன்பாக எந்த தெய்வமானாலும் அவர்களுடைய மக்களை காக்கவில்லை. அதே போல எருசலேமை காப்பார் என்று நீ நம்பி இருக்கிறாயே கர்த்தர், அவரும் நிச்சயமாக காக்க போவது இல்லை என்று அவன் சொல்கிறான். நீங்கள் வாசிப்பீர்களானால் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை பாருங்க. அசீரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்து விட்ட கோசோனையும் ஆரோனையும் ரேத்சேப்பையும் தெசலாரில் இருக்கிற ஏதேனின் புத்திரரையும் அவருடைய தேவர்கள் தப்புவித்தது உண்டோ? ஒரு பட்டியல் கொடுக்கலாம். இத்தனை தேசங்களை நாங்க கைப்பற்றினோமே, அங்கெல்லாம் ஒரு தேசத்துக்குன்னு ஒரு கடவுள் இருந்தாரு, அவர்களும் ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டு வந்தாங்களே, அந்த தெய்வங்கள் இவர்களை காப்பாற்றியதா? நீங்க திரும்ப 18வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால் 33-35 வரைக்கும் பாருங்க. ஜாதிகளுடைய தேவர்கள், நன்றாக கவனிங்க. தமிழிலே நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது ஜாதிகள் என்று வரும் பொழுது அது தேசங்களை குறிக்கும். நேஷன்ஸ், ஆங்கிலத்திலே நேஷன்ஸ், தேசங்களை குறிக்கும். ஏன்னா தமிழ்ல ஜாதினா வேற அர்த்தத்துல படிக்க கூடாது. இந்த ஜாதிகள் என்பது தேசம். தேசங்களின் தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? திரும்ப ஒரு பட்டியல் சொல்றான் பாரு. ஆமாத், அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாஹிம், ஏனா, ஈவா பட்டணங்களின் தேவர்கள் என்றே அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்தந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்கும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை இந்த சனகரி அவன் வாயினால் பேசின பொழுதும் இந்த கடிதத்தை எழுதின பொழுதும் இகழ்ந்தான் என்று பார்க்க. அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் பல வேளைகளிலும் நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசமானது இகழப்படும் என்பதை மறந்துடாது.
தாவீது ராஜாவுடைய அனுபவம் என்ன? சங்கீதம் 22 7 8 வசனத்திலே, என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது அவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு சிலுவையிலே தொங்கின பொழுது அவருடைய விசுவாசம் இகழப்பட்டதை நாம் படிக்கிறோம். லூக்கா 23 அதிகாரத்துடைய 35 வசனத்திலே, ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனானால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னை தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார். மத்தேயுவிலே வரும்பொழுது மத்தேயு 27:49 பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமல்ல, அவரை பின்பற்றி வந்த சீஷர்களுடைய விசுவாசமும் இகழப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை பட்டணத்திலே மார்ஸ் மேடையிலே கர்த்தரை குறித்து பிரசங்கம் பண்ணினதற்கு பின்பதாக இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க செய்தார் என்று சொன்னதை சிலர் கேலி செய்து இகழ்ந்ததை குறித்து நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிகாரத்துடைய 32 வசனத்திலே, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள் என்று அந்த நாட்களில மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, திருச்சபையினுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா விசுவாச மக்களுடைய விசுவாசம் ஒவ்வொரு காலத்திலும் இகழப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இன்றைய நாட்கள் எடுத்து நம்முடைய திருச்சபையிலே நாம் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் ஒரு சுகத்தை கொடுக்கிறார். தேவன் சுகத்தை கொடுத்ததை அந்த நபரோ அந்த பெண்மணியோ சாட்சியாக அறிவிக்கிறார். அந்த சாட்சியை கேட்கிறதுல கர்த்தரை அறியாத பலர், இவங்களுக்கு இதே வேலை, ஜெபத்தை கேட்டாரா சுகம் வந்துருச்சான். அப்ப எதுக்கு மருத்துவமனை, எதுக்கு ஆஸ்பத்திரி, எதுக்கு டாக்டர், எதுக்கு மெடிக்கல்? இவனுக்கு அப்படியே போய் எல்லா ஆஸ்பத்திரியிலையும் ஜெபம் பண்ணி எல்லாரையும் சுகமாக்கிற வேண்டியதானே என்ற கிண்டலை, இந்த கேலிய, அந்த இகழ்வை இன்றைக்கு தேதிக்கு நாம கேட்கிறோமா? கேட்கல. விசுவாசிகளா இருக்கிற நாம ஒன்று அறியணும், நான் கர்த்தரை விசுவாசிப்பேனால் நிச்சயமாக என்னுடைய விசுவாசத்தை இகழுகிற ஒரு கூட்டத்தார் எப்பொழுதும் இருக்கிறாங்க. புலம்பல் 3 அதிகாரத்துடைய 14 வசனத்திலே, நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலும் ஆனேன். அவன் மியூசிக் போட்டு கேலியான பாட்டு பாடுறான். எதை குறித்து பாட்டு பாடுறான்னு கேட்டா, தேவன் மேல் இவன் வைத்த விசுவாசத்தை கிண்டல் செய்து பாட்டு பாடுறான். நீங்கள் யோபு 12 அதிகாரத்துடைய 4 வசனத்திலே முதல் பகுதியிலே, உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுறான்னு இருக்கு. உத்தமனாகிய நீதிமானுடைய விசுவாசத்தின் நிமித்தம் பரியாசம். அவன் முதலாவது நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் என்ன, அவனுடைய விசுவாசம். எசேக்கியா தேவன் மேலே ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தான். இந்த தேவன் என்னை தப்புவித்தார் என்று அவன் விசுவாசித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனங்களுக்குள்ளும் அந்த விசுவாசத்தை அவன் ஊட்டுகிறான். ஆனால் பலம் பொருந்தினவனாய் இருந்த அந்த அசீரிய ராஜாவினுடைய பிரதிநிதியாகிய ரப்சாகே இந்த விசுவாசத்தை இகழ்கிறான். இரண்டாவது காரியத்தை நீங்க கவனி. இரண்டாவதாக எசேக்கியாவினாலே வெளிப்படுத்தப்பட்ட விசுவாசம், the faith revealed by Hezekiah. நீங்கள் 2 ராஜாக்கள் 19:1 ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து என்று வாசிக்கும். அதிலே 4 வசனத்திலே, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாகே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார் என்றார். இந்த எசேக்கிய ராஜா தன்னுடைய விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினான்? அதில் பல வசனங்களிலே அவனுடைய விசுவாசம் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 14 வசனத்திலே, எசேக்கியா ஸ்தானாதிபதிகளுடைய கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருக்கு முன்பாக அதை விரித்தான். 16 வசனத்திலே, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே உமது கண்களை திறந்து பாரும்,
சனகரீப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளு. 15ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியிலே, தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். 19ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியிலே, தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர். 19ஆம் வசனத்துடைய 3ஆம் பகுதியிலே, எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் என்று பார்க்க. இந்த வசனங்களை எல்லாம் எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடுகளாக நாம பார்க்க. நீங்கள் கவனிப்பீர்களானா, இந்த அசீரிய ராஜா எதிர்த்து வந்துட்டான்னு அவனுக்கு தெரியும். இந்த அசீரிய ராஜாவை எதிர்ப்பதற்கு அவனுக்கு முன்பாக 2-3 ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா இருந்து. ஒரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டா, அவன் பக்கத்து நாடுகளுக்கு ஆட்களை அனுப்பி, குறிப்பாக எகிப்து தேசத்துக்கு ஆட்களை அனுப்பி, அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பார்வோனிடத்துல போய், பார்வோனே என்ன பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது பிடிக்க போற தேசம் எகிப்து, ஆகவே நீர் என்னோடு கூட்டணி சேர்ந்து அவனை எதிர்க்கலாம் வாரும் என்று கூட்டணிக்கு அழைப்பு விட. கர்த்தர் மேல் அவன் விசுவாசத்தை வைத்ததனால அவனுடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு, அவன் தேவன் எனக்கு துணை செய்வான் என்று நம்பி தனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக அவனுடைய கண்களை ஏறெடுத்தான். தேவனுடைய பிரசன்னத்தை நாடினான். தேவனுடைய பிரசன்னம் ஆலயம். அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்கு போனான், ஆலயத்துக்கு போனான். அந்த ஆலயத்துக்கு போய் அவன் சொன்ன வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. கடிதத்தை விரித்து வைத்தான். அவனுக்கு ஒண்ணு தெரியும், பார்க்கிற ஒரு தேவன் உண்டு, கேட்கிற ஒரு தேவன் உண்டு, பதிலளிக்கிற ஒரு தேவன் உண்டு. என் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறவரும் கேட்கிறவரும் பதில் அளிக்கிறவருமாகிய தேவன் என்ற அம்சம். இப்ப இந்த ரப்சாகே சொன்னா பாருங்க, இத்தனை விக்கிரகங்கள் எல்லாம் அங்கே இருந்தது, தெய்வங்கள் இருந்ததே, அந்த தெய்வங்கள் எல்லாம் தேசத்தை காப்பாத்தல் என்று சொன்னதற்கு இந்த எசேக்கியா தன்னுடைய விசுவாசத்தினுடைய பதிலை சொல்லுகிறத நீங்க 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த எசேக்கியா சொல்கிறான், கர்த்தாவே அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அந்த தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே, ஆகையால் அவர்களை நிர்த்துளியாக்கினார். இந்த தேசங்களிலே இருந்த தெய்வங்கள் எல்லாம் காப்பாத்தலன்னு அவன் சொன்னது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. காரணம், அவங்க எதுவுமே தெய்வமே கிடையாது. உண்மையான தேவன் யார் என்று கேட்டால் நீர் ஒருவர் தான். அதனாலதான் 15ஆம் வசனத்துடைய 3ஆம் பகுதியிலே சொன்னார், நீரோ வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். இந்த எசேக்கியாவுடைய தேவன் யார்? அவர் காண்கிறவரும் கேட்கிறவருமான தேவன் மாத்திரமல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த அசீரிய ராஜாவை காட்டினவன் வல்லமை உள்ள தேவன். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுவித்துக் கொண்டு வர மோசேயை அழைத்த பொழுது தேவன் மோசேயிடத்திலே சொன்ன வார்த்தையை நீங்கள் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்திலே படிக்கிற பொழுது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கு. விக்கிரகங்கள் எதையும் பார்க்க போறதில்ல, விக்கிரகங்கள் எதையும் பேச போறதில்ல, விக்கிரகங்கள் எதையும் அறிய போறதல்ல. ஆனால் இந்த எசேக்கியாவுடைய தேவனாகிய கர்த்தர் யார் என்று கேட்டால் பார்க்கிறவரும் கேட்கிறவரும் அறிந்திருக்கவுமான தேவன். பிரியமான தேவ ஜனமே, சாதாரணமான உலகத்தார்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கடுமையான நெருக்கம் அவங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவங்க முதலாவது சொல்லுகிற ஒரு வாசனையை நீங்க கேட்டிருப்பீங்க, கடவுளே உனக்கு கண் இல்லையா. அடுத்தது சொல்லுவாங்க, நான் கிடந்து கிடந்து கத்துறனே உனக்கு கேட்கலையா. இந்த வார்த்தைகளை சர்வ சாதாரணமாக சொல்லுவார். இந்த எசேக்கியா இந்த நெருக்கத்தின் நேரத்திலே அப்படி எந்த வார்த்தையும் அவன் பேசல. காரணம், இந்த எசேக்கியாவில் இருந்த விசுவாசத்தினுடைய நிச்சயம் என்ன தெரியுமா? என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் என்னை கேட்டருள்வார், அவர் பூமியினுடைய ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர். அடுத்து இந்த எசேக்கியா ராஜா எதை விசுவாசித்தான் என்று கேட்டால், கர்த்தர் ஒருவரே ரட்சிக்க வல்லவர் என்பதை அவன் விசுவாசித்தான்.
நீங்கள் சங்கீதம் 18:3 பார்த்தீங்கன்னா, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்ற நிச்சயத்தோடு பேசு. நீங்கள் சங்கீதம் 107 சங்கீதத்தினுடைய 19 வசனத்திலே, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவரை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று வாசிக்க. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த எசேக்கியா ராஜா நெருக்கத்தின் மத்தியிலும் அவனுடைய விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்த. The faith that you have in the real God, the God of Israel, cannot be hidden. அதை நீங்க மறைச்சு வைக்கவே முடியாது, மறைச்சு வைக்கவே முடியாது. ஒரு விக்கிரகத்தின் மேல நம்பிக்கை வச்சா ஒன்னு இது இல்லைன்னா இன்னொன்னு இல்லைன்னா இன்னொன்னு தேடி போக வேண்டியிருக்கும். ஆனா இவர் ஒருவரே தேவன் என்று அறிந்திருக்கிறதுனாலே அவன் தன்னுடைய விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்த. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தான், கடிதத்தை விரித்து வைத்தான், பாரும் என்று சொன்னான், கேளும் என்று சொன்னான், பதில் செய்யும் என்று சொன்னான். கர்த்தரை அவன் நம்பினான். நாம் நெருக்கப்படுகிற வேளையில், நம்முடைய விசுவாசங்கள் இகழப்படுகிற வேளையிலே நாம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, we should reveal the faith that we have in our God. நம்முடைய தேவன் மேல் நாம வைத்திருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தும். குறிப்பாக இந்த நாட்கள், குறிப்பாக நாம் கடந்து போய்கொண்டிருக்கிற இந்த லாக்டவுன் பீரியட், நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை உலகத்தினுடைய ஜனத்தார் பேசுகிறார்கள். ஆனா கர்த்தரை அறிந்த நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வசனங்களை அறிந்த நாம் எப்படி இருக்கிறோம்? எகிப்து தேசத்தின் 400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்ட கர்த்தரை அறிந்த நாம், 70 வருஷ பாபிலோனுடைய சிறையிருப்பில் இருந்து மீண்டதை படித்து அறிந்து கொண்டிருக்கிற நாம், இதையெல்லாம் அறிந்த நாமளும் இதே வார்த்தை தான் பேசணும்னா நம்முடைய விசுவாசம் எங்க இருக்கு? Are we revealing our faith today? நம்முடைய விசுவாசத்தை கேலி பண்ணுகிற, ரெடிகூல் பண்ண ஒரு கூட்டம் நிச்சயமா இருக்கும். அதே வேளையில நம்முடைய வேலை என்ன தெரியுமா? அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் தேவன் மேல் வைத்த நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துவேன். மூன்றாவது நாம் பார்க்கிறது என்ன? இங்கேதான் மூன்றாவதாக இந்த ஏசாயாவினாலே வலுவூட்டப்பட்ட விசுவாசத்தை குறித்து பார்க்க. The faith reinforced by Isaiah. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவன் அங்கே தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டிருக்க. நீங்கள் 2 ராஜாக்கள் 19 5 6 வசனத்தை பாருங்க. இவ்விதமாக எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயா இடத்துல வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர்கள் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். 20 வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாய் ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டு. முதலாவது, இந்த ரப்சாகே தம்முடைய வாயினாலே நிந்தித்த பொழுது இந்த எசேக்கியா கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துக்கு செய்தி அனுப்பினான். என்ன சொல்லி அனுப்பினான் என்றதை ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ்ல நீங்க அங்க படிக்க முடியும். ஒரு அடையாள குறியீட்டு வார்த்தையினாலே அவன் சொல்லுகிறான். அவன் சொன்னதை கவனிச்சு பாருங்க. இந்த எருசலேம் நகரம் ஒரு பொறியில சிக்கி கொண்டதை போல சிக்கிட்டு இருக்கு. எல்லா பக்கத்துல முற்றுகை போட்டு பொறியில சிக்கிறத போல சிக்கிட்டு இருக்கு. அவன் சொல்லி அனுப்பின வார்த்தை என்னன்னு கேட்டா, அந்த சிம்பாலிக் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டா, நீங்கள் 19வது அதிகாரத்துல 2-3 வசனத்தை பாருங்க. அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களையும் மூப்பரையும் ஆமோத்குமாரனாகிய ஏசாயனும் தீர்க்கதரிசனத்தை ரெட்டுடுத்துக் கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில். சிம்பலிக்காக அவன் சொல்லி அனுப்புறான். 10 மாசம் கருவில சுமந்தாச்சு பிள்ளைய. இப்ப பிள்ளைய பெறுவதற்கான அந்த நேரம் வந்துச்சு. பிரசவ வலின்னு சொல்லுவாங்க பாருங்க, லேபர் பெயின், அது எடுத்தாச்சு. அடுத்தது இந்த பிள்ளைய பெற்றாகணும். ஆனா அந்த சரீரத்துல அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு உள்ள சூழ்நிலை இல்ல, அதுக்கான பேலன்ஸ் சரீரத்துல இல்ல. இதை எல்லாவற்றையும் கேட்ட இந்த ஏசாயா, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஏசாயா, ஐயோ இப்படி மோசமான நிலைமையில இருக்கீங்க, என்ன செய்வோம் அப்படின்னு அவன் சொல்லலைங்க.
அவன் என்ன சொன்னான் என்று பாருங்க, நீர் கேட்டதுமான வார்த்தைகளாலே பயப்படாது. இதுதாங்க ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரன் என்ன, தேவனுடைய மனுஷனுடைய வேலையில பிரதானமானது என்ன தெரியுமா? தைரியம். ஒரு தேவனுடைய மனுஷனை கர்த்தர் எதுக்காக வைத்தார் தெரியுமா? அவனு மற்றவங்களோட சேர்ந்து வெலவெலன்னு ஆடிட்டு இருக்கிறதுக்கு இல்ல, அவங்களுக்கு கூட்ட தைரியம் சொல்வதற்கு தேவன் வைத்திருக்கிறார். பயப்படாதே. நீங்கள் எஸ்ரா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், எஸ்ரா 5:2, எஸ்ரா தீர்க்கதரிசனம் இல்ல, எஸ்ராவின் புஸ்தகம், எஸ்ரா 5:2 பாருங்க. அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமுடைய தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இன்றைக்கு காண்மாட்டீர்கள் என்று சொன்னார். நெகேமியா கர்த்தருடைய ஊழியத்தை செய்த பொழுது அந்த நெகேமியா என்கிற தலைவன் எப்படி இருந்தான்? நெகேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 10ஆம் அதிகாரத்துடைய 26ஆம் வசனத்திலே, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என்று சொன்னார். லூக்கா 12ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்திலே, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதற்கு பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாது. பேதுரு என்ன சொல்கிறார்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனமாக, நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பார்கள், அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். ஒரு ஊழியக்காரனிடத்துல ஏங்க வர்றாங்க? பல வேளைகளில எனக்கு இந்த அனுபவம் இருக்கு. திடீர்னு ஒரு போன் வரும். ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்க திடீர்னு ஒரு போன் பண்ணி, பாஸ்டர் உடனடியாக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், என்னம்மா பிரச்சனை? இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு திடீர்னு, இந்த மாதிரி. இப்ப நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு? தைரியம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அவங்கள நாம தான் சொல்ல வேண்டியிருக்கு, சீக்கிரமா ஆஸ்பத்திரி கூட்டு போங்கப்பான்னு. அப்ப நான் யோசிப்பேன், ஒரு சாதாரண மனுஷன் உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறான், ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யறான்னு கேட்டா, தனக்கு தைரியம் ஊட்டத்தக்க ஊழியக்காரன் முதலாவது. இன்னைக்கு ஊழியக்காரர்ல அற்பமா என்றாங்க. ஒரு ஊழியக்காரர் யார் தெரியுமா? நீங்க தைரியம் இழந்திருக்கிற வேளையிலே உங்களை தைரியம் ஊட்டும்படி தேவனால் வைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் என்பதை நீங்க மறந்து போய். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவன் முதலாவது தைரியம் ஊட்டினான் என்பது மாத்திரமல்ல, இரண்டாவது எப்படி அவனுடைய விசுவாசத்தை, இந்த எசேக்கியாவுடைய விசுவாசத்தை வலுவூட்டினான் என்று கேட்டால், அசீரிய ராஜாவாகிய சனகரிப் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன. அதான் கவனிச்சு பாருங்க, நம்ம கர்த்தர் இடத்துல ஒரு விண்ணப்பம் பண்றோம். நீங்க பொதுவா இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல, அந்த நாள்ல எல்லாம் ஒரு ரெஜிஸ்டர்ட் தபால் அனுப்பும் போது கூடவே ஒரு கார்டு அட்டாச் பண்ணும், அக்னாலஜ்மெண்ட் டியூ. ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்போம், ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்போம், ஒரு முக்கியமான கடிதத்தை அனுப்பியிருப்போம். சாதாரண தபால் அனுப்பினா போச்சா போகலையான்னு தெரியாது. ஆனா அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு திரும்பி வந்துருச்சுன்னா அதுல சீல் இருக்கு, டேட் இருக்கு, கையெழுத்து இருக்கு, இன்ன தேதியில அவங்க வாங்கிட்டாங்கன்னு நமக்கு நிச்சயம் இருக்கு. இப்ப இந்த அக்னாலஜ்மெண்ட் தான் தேவன் ஊழியக்காரனை கொண்டு எசேக்கியாவுக்கு சொல்றார். நீ கேட்ட அந்த விண்ணப்பம், நீ என்னிடத்திலே வந்து அந்த விண்ணப்பம் பண்ணினாயே, அந்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன். இந்த சனகரிப்பினுடைய நிமித்தமாக நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். மூன்றாவது, எப்படி இந்த ஏசாயாவை கொண்டு தேவன் வலுவூட்டினார் இந்த விசுவாசத்தை? அடுத்ததாக 19வது அதிகாரத்துடைய 34ஆம் வசனத்திலே, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒன்னு கவனிங்க, இது எதுவுமே எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா
அவனுடைய நினைவில் இருந்து சொன்ன வார்த்தைகளே இல்லை. இது எல்லாவற்றையும் நீங்க கவனிச்சீங்கன்னா இது எதுவுமே ஏசாயாவினுடைய சொந்த வார்த்தைகளே அல்ல. கவனிச்சு பாருங்க, 19ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்திலே கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்திலே சொல்லுங்கள். 20ஆம் வசனத்திலே அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றார். ஒரு உண்மையான ஊழியக்காரன் தன்னுடைய மனதில் தோன்றின கற்பனைகளின் வார்த்தைகளை போலியாய் சொல்லுகிறவன் அல்ல. அவனுடைய இருதயத்திலே கர்த்தர் போட்ட வார்த்தை. இன்னைக்கு அநேக செய்தியை கவனிக்கிறீங்களே, இந்த செய்தி எல்லாம் இந்த இடத்துல நின்று கொடுக்கிற எந்த ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் இந்த செய்திய இந்த இடத்துல வந்துட்டு எதையோ ஒண்ணு துறைஞ்சு வச்சுட்டு அவங்க பேசலைங்க. அவர்களை எத்தனையோ மணிக்கணக்காக உட்கார்ந்து ஜெபத்தோடு அதை ஆயத்தப்படுத்தி அதிலே குறிப்பெடுத்து அதை ஆராய்ந்து பார்த்து சரியான வசனங்களை கோர்த்தெடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து நின்று அவர்கள் சொல்லுவதற்கு காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? ஏன் சொல்லுகிறார்கள்? சொல்றதுக்கு காரணம் இருக்குங்க. உங்களுடைய விசுவாசத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் தேவ மனிதருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தாக வேண்டும். Do you want your faith to be reinforced? Please listen to the word of God that is spoken from this very pulpit. அருமையான தேவஜனமே, தயவு செய்து வேத வசனங்களை கேட்கிறத ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட் என்ன கேட்டா, இன்னைக்கு உங்க வீட்டுல வரவேற்பறைகள்ல உட்கார்ந்து கேட்கறீங்க. நீங்க எப்படி வேணா கேட்கலாம். சோஃபால சாஞ்சிக்கிட்டு கேட்கலாம், டீ சாப்பிட்டுக்கிட்டே கேட்கலாம், கேஷுவலா சினிமா பாக்குற மாதிரி ஆயிடக்கூடாது. What I am preaching from this very pulpit is the word of God. There's a purpose. What is the purpose? This is to reinforce your faith. இந்த நாட்கள்ல விசுவாசம் ஆடி போயிருக்கிற காலம், நீதிமானை நிலைநிற்க முடியாத காலம், பெரிய ஜாம்பவான்கள் சாய்ஞ்சு கொண்டிருக்கிற காலத்தை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்ப கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எப்படி கேட்க போறீங்க? இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி கேட்கிறோம்? இந்த கர்த்தருடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்படும் என்று அறிவோமானால் நாம நிச்சயமா சரியாக. எதற்காக அனுப்பப்படும் தெரியுமா? கர்த்தர் தேவ மனுஷனை கொண்டு பேசுகிற வார்த்தையினாலே அவனுடைய விசுவாசத்தை வலுவூட்டுகிறார். நாம் பேசுற எதுவும், நாங்க இந்த இடத்துல இருந்து சொல்ற எதுவும் எங்களுடைய கற்பனையில தோன்றினதா அல்லது வேத வசனத்தின் அடிப்படையில பேசுறோமா என்பதை நீங்க முடிவெடுத்துங்க. இது எல்லாமே வேத வசனத்தினுடைய சத்தியம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு திடப்படுத்தும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு உற்சாகப்படுத்தும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனங்களை அனுப்பி விசுவாசத்தை வலுவூட்டும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கும். கடைசியா 4வதாக இந்த நான் படிக்க வேண்டிய பாடம் என்ன? கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட விசுவாசம். The faith rewarded by the Lord. நீங்கள் 19ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன். அதே அதிகாரம் 32-33 வசனங்களை பாருங்க. ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாருங்க? விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். He is the God who reward the faith, the faith that is rewarded by God. அதான் 4வதாக நம்ம பார்க்கணும். சங்கீதம் 32:10 துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று பார்க்கணும். சங்கீதம் 37:40 கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் யார்?
ஆதியாகமம் முதல் கொண்டு வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? ஆபிரகாமை குறித்து பார்க்க, அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று பார்க்க. இந்த எசேக்கியா ராஜா யுத்தம் பண்ணலைங்க, அவனுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தரை அவன் விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார். அன்று ராத்திரியிலே தேவன் தூதனை அனுப்பினார். அந்த தூதன் சங்காரம் பண்ணுகிறான். இந்த சனகரிப் ராஜா திரும்பி போய்விடுகிறான். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறுச்சு. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். எந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார் தெரியுமா? அசீரிய ராஜா சொல்லி அனுப்பி ரப்சாகையினாலே விசுவாசம் இகழப்பட்ட பொழுதும் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு விடாதபடி தேவன் மேல் விசுவாசத்தை வெளிப்படுத்தின எசேக்கியா ராஜாவுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். நம்ம அதுல சந்தர்ப்பங்கள் ஒண்ணு வாசிக்கிறோம். அவன் என்ன சொன்னான்னு கேட்டா, கர்த்தர் நம்மை 18வது அதிகாரத்தினுடைய 2 ராஜாக்கள் 18:30 பாருங்க. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொன்னானே. ஆமாப்பா, இந்த சனகரிப் ராஜா பெரிய ராஜா தான், அவன் சொல்றதான் சரியா இருக்குன்னு ஊசலாட்டம் உள்ள ஒரு விசுவாசம் உள்ளவனாக இந்த எசேக்கியா ராஜா இருக்கு. கண்களால் காண்ற காட்சி அவன் நம்பலங்க. சுற்றி உள்ள நெருக்கத்தின் சூழ்நிலை அவன் பார்க்கல. ஆலயத்தில் இருந்த பொன்னும் வெள்ளியும் போச்சு, பிரச்சனை உண்டாச்சு, அதை அவன் பார்க்கல. அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையார். அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்த. ஒன்னு கவனிங்க, இந்த தேவனாகிய கர்த்தர் அசீரிய ராஜாவும் சரி, இந்த ரப்சாகையும் சரி, பூமியினுடைய குடிகளும் எல்லோருமே அறிய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அது என்ன தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 1 சாமுவேல் 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள். ரப்சாகே மாத்திரம் இல்லைங்க, இந்த சனகரிப் ராஜா மாத்திரம் அல்ல, எல்லா பூமியின் குடிகளும் ஒன்றை அறிய வேண்டும். ஏன்னா குதிரையினால ரட்சிப்பு வரும், ஈட்டியினால ரட்சிப்பு வரும், வில்லினால ரட்சிப்பு வரும், ஒரு மனுஷனால ரட்சிப்பு வரும்னு நம்பிட்டு இருக்கீங்களே, அதனால எல்லா ரட்சிப்பு வராது. ரட்சிப்பை தர வல்லவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் ஒருவரே. அவர் மேலே நம்முடைய விசுவாசம். அதனாலதான் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசத்துக்காக நீங்க இகழப்படலாம், இந்த விசுவாசம் வைத்ததற்காக நீங்க கேலிக்குள்ளாக்கப்படலாம், இந்த விசுவாசம் வைத்ததற்காக உபத்திரவப்படலாம், இந்த விசுவாசம் வைத்ததற்காக புறம்பே தள்ளப்படலாம். இந்த விசுவாசம் வைத்தீர்கள் என்ற காரணத்தினாலே நீங்கள் ஒரு மனிதனாக கூட மதிக்கப்படாமல் போகலாம். உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் நிச்சயமே கனப்படுத்துவார். கண்களை மூடுவோம். உங்களுடைய ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிப்பார். ஜெபிப்போம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஒருவரும் சேரக்கூடாதவரும், ஒருவரும் கண்டிராதவரும், சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை வணங்குகிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மாலே கூடாதது ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய உதவி செய்யும். இந்த நாளிலும் உமது ஊழியக்காரனாகிய எசேக்கியாவின் மூலமாக நீர் எங்களை உணர்த்தினபடியினாலே, எங்களை கண்டித்து எங்கள் விசுவாசத்தை நீர் பலப்படுத்தினபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். காண்கிறவைகளை நாளே நாங்கள் கலங்காதபடி, எங்களை சுற்றி இருக்கிற நெருக்கங்களினாலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி, பரிசுத்த ஆவியானவரே விசுவாசத்தினாலே எங்களை பலப்படுத்தும். எங்களை எதிர்க்கிற தீய யோசனைகள்,
மன சோர்வுகள், இந்த உலகத்தின் மக்களுடைய பயமுறுத்தல்கள், நாங்கள் கடந்து செல்லுகிற போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நீர் வெற்றி சிறக்கிற ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறீர் என்கிற உறுதியோடு நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்யும். எங்களுக்கு முன் செல்லுகிறவர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் பாடுகளினாலும் பரியாசங்களினாலும் எங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்களினாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் பாடுகளிலே சந்தோஷப்பட்டு உம்மை நோக்கி பார்க்க தேவரீர் உதவி செய்யும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வாக்குறுளினீரே. பரிசுத்த ஆவியானவரே, பலவீன பாண்டங்களாகிய எங்களிலே உம்முடைய விசுவாசத்தை அருளி உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை திடப்படுத்தி உலகத்தையும் மாம்சத்தையும் சத்துருவாகிய சாத்தானியை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருள். வார்த்தையை கொண்டு வந்த முத அடியானை நீர் ஆசீர்வதித்து பயன்படுத்தும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சூத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதனருள் புரிந்தனரே. சூத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், மரங்களை நாளிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், மரங்களை நாளிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான்.
விடாதே. தஞ்சம் இயேசு உன் அரணே, தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆசீர்வாதம் வழுவாதபடி நம்மை காக்கவும், தமது பரிசுத்த சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவரும், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும், நமது கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் பலப்படுத்துதலும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். தேவ ஆசீர்வாதம்